வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பர்சன்டேஜ் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே அதில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு நம்பரோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கும் பேசிக்காக உள்ள வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே, இப்போ இது பார்க்கலாமா? ஒரு ப்ராப்ளத்தில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த சென்டென்ஸில் மோர், கெயின், ப்ராஃபிட், இன்க்ரீஸ், ஹை அந்த மாதிரிலாம் எந்த வேர்டு வந்தாலுமே அதுக்கு நீங்கள் ஆர் டிவைட் பை 100 + ஆர் × 100 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து லெஸ், லாஸ், டிக்ரீஸ், லோ இந்த மாதிரி குறையிற மாதிரியான வேர்ட்ஸ், அந்த மாதிரிக்கு ஏற்ற மாதிரியான வேர்ட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் டிவைடட் பை 100 - ஆர் × 100. இங்கே 100 + ஆர், இங்கே 100 - ஆர், அவ்வளோதான். இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் போடுங்க, டிக்ரீஸ்னால் லாஸ், டிக்ரீஸ் அப்படின்னா மைனஸ் போடுங்க, அவ்வளோதான். இது ஒரே ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 2 பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதில் ரெண்டுமே இன்க்ரீஸ்டு இல்லை அப்புறம் ரெண்டுமே ப்ராஃபிட் அந்த மாதிரி எதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். x + y + xy divided by 100. ஓகேவா? ரெண்டு வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஓகேவா, அதில் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா x - y + x × -y divided by 100, இல்லைனா -x + y + அதாவது ஏதாவது ஒரு வேல்யூக்கு எது டிக்ரீஸ் ஆகிருக்கோ அதை மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத ப்ளஸ் வேல்யூவில் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணிவிட்டு, டிக்ரீஸாக இருந்தால் இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், டிக்ரீஸ் வேல்யூவே எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இன்க்ரீஸ் வேல்யூவை ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். டிக்ரீஸ்னால் மைனஸ், இன்க்ரீஸ்னால் ப்ளஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ரெண்டு வேல்யூமே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டையுமே மைனஸில் போடணும். எக்ஸும் மைனஸும் ஒய்யும் மைனஸ். ஓகேவா? அப்போ -x - y ப்ளஸ் -(x) × -y டிவைடட் பை 100. ரெண்டு வேல்யூமே டிக்ரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பை எக்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுப்போமே, அதே அளவுக்கு அதே எக்ஸ் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது சேம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன? நம்மளுக்கு லாஸ் தான். அதுக்கு என்ன ஃபார்முலா? டைரெக்டாக நம்ம எந்த சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். x டிவைடட் பை 10 த ஹோல் ஸ்கொயர். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதில் வர ஆன்சர் தான் நம்மளுக்கு அந்த லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? சேம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது சிங்கிள் வேல்யூ கொடுத்துருப்பாங்கல்ல, அதாவது ஒரு சம்மில் நம்மளுக்கு ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது அதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொஷின் கேட்டிருப்பாங்க, இப்படி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது நம்ம கொஷின் பார்க்கல சொன்னால் உங்களுக்கு புரியும். எப்படி எந்தெந்த ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன், வாங்கிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இஃப் ஏஸ் இன்கம் இஸ் 40% less than that of B, how much percent B's income is more than that of A? இங்கே நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 1. ஓகேவா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஆஃப் இந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க போதும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன இருக்குன்னு பார்க்க வேணாம். ஓகேவா? சிங்கிள் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆஃபை மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? அதை ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த நோட்டில் நான் சொல்லியிருக்கேன். சிங்கிள் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேக் ஒன்லி த ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 40% லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லெஸ்ஸு, லாஸு அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஆர் டிவைட் பை 100 - ஆர் × 100. இப்போ அந்த ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆர் டிவைடட் பை 100 - ஆர் × 100. ஓகேவா? இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ இங்கே ஆர் எவ்வளோ? நம்மளுக்கு 40ன்னு எடுத்து அந்த 40% இருக்குல்ல, அதுதான் ஆருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். 100 - 40 × 100 which equal to
40 divided by 100ல 40 போச்சுன்னா 60 into 100. ஓகேவா? 0 0 கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 2s are 6, 5 பண்ணலாமா? ஓகே, இப்போ இதனை மல்டிப்ளை பண்ணணும்னா வரும் 4 5s are 20, இங்கே ஒரு 0 இருக்குது, by 3. ஓகே, 200 by 3. ஓகே, 3. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கும். 20ல் எத்தனை 3 இருக்குது? 6. ஓகே, 20ல் 6, 6 3s are 18, remaining 2, again 20 வருது, again 6 3s are 18, remaining 2 வரும், 2 வருது, 2ல் 3 கிடையாது. ஸோ பாயிண்ட் வச்சுன்னா இன்னும் 0 சேர்த்துப்போமா? அப்போ 20 again 20, அப்போ எத்தனை இருக்கும்? 6, again 2 2வாக தான் வரப்போகுது. அப்போ 6.666ன்னு போயிட்டே இருக்கும் பர்சன்டேஜ். இதுதான் இப்படி ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, சிங்கிள் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. 40% லெஸ். ஓகேவா? லெஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால r divided by 100 minus r அப்படிங்கிற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுவே இங்கே மோர்னு கொடுத்துருக்காங்க, இல்லை இன்க்ரீஸ், ப்ராஃபிட் கெயின் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணி பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் இன்னொரு சமம். The price of oil per kg is increased, okay, by 25 rupeesலேருந்து 30 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட இப்போ எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 25க்கும் 30க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 5. ஓகேவா? இப்போது இந்த 5 தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்? 6 எடுத்துக்கணும். ஓகேவா? 100 இனிஷியல் வேல்யூ என்னவோ அதுதான் நம்ம 100க்கு பதிலாக இந்த 25 தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் 100க்கு பதிலாக இங்கே 100 இருக்குல்ல ஃபார்முலாவில், இந்த 100க்கு பதிலாக இந்த சம்மில் 25 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஏன்னா அவங்க இனிஷியல் வேல்யூ 25லேருந்து 30 சொல்லிட்டாங்க. ஸோ இனிஷியல் வேல்யூவை நம்ம 25 தான் எடுத்துக்கணும். இதோட டிஃப்ரென்ஸை நம்ம 6 எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஆர் டிவைடட் பை இது இன்க்ரீஸ்டுங்கிறதுனால 100 + r, ஓகே, இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இதில் ஆர் எவ்வளோ? 5. ஆனால் நம்மளுக்கு இந்த இதில் இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்டதுனால நம்ம 100 எடுத்துக்கக்கூடாது, 25 எடுத்துக்கணும். 25 + ஆரோட வேல்யூ 5 இன்ட்டு 100. ஓகே, இட்ஸ் ஈக்குவல் டு 500 டிவைடட் பை 30. 0 0 கேன்சல் ஆகும். 5 into 100 500, 25 + 5 30. 0 0 கேன்சல் பண்ணுறோம். 3 1s are 3, 5ல் ஒரு 3 இருக்கும், மிச்சம் 2, 6 3s are 18, மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 2 இருக்குமா? அப்போ 2/3. இங்கே கீழே 3 இருக்குல்ல, இப்போ 16 2/3. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இதுதான் இதோட பர்சன்டேஜ். ஓகே, இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இது மாதிரி போடுங்க. இல்லை ஹோல் நம்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா அகெயின் வந்து 0.66ன்னு வரும், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து, the price of an article is increased by 20% and afterwards it is decreased by 20%. Find overall percentage. பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுறதும் சேம் பர்சன்டேஜ் 20%, டிக்ரீஸ் ஆகுறதும் 20%. அப்படின்னா நான் எந்த ஃபார்முலா சொன்னேன்? இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுறதும் x%, டிக்ரீஸ் ஆகுறதும் x%, இருந்துச்சுன்னா x/10 the whole square இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது x/10 the whole square. ஓகே, எக்ஸோட வேல்யூ என்ன? சேம் தானே, இங்கே 20 பை ஃபார்முலாவில் 10 the whole square. 0 0 கேன்சல் ஆகும். இப்போ 2 ஸ்கொயர்டு என்ன? 4. நம்ம ஃபார்முலாலே சொல்லியிருக்கோம், அது இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து லாஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். x/10 the whole square percentage லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 4% லாஸ். நீங்கள் இப்படியும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைன்னா இதில் என்ன ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்னொரு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கா, நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ என்ன ஃபார்முலா?
x minus y plus x of ஏதோ ஒரு வேல்யூக்கு மைனஸ் வச்சுக்கோங்க, ஒரு வேல்யூக்கு ப்ளஸ் வச்சுக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணல, கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்க்ரீஸ் பண்ணுறது எவ்வளோ 20 மைனஸ் இது எவ்வளோ 20 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 20, அகெயின் 20 தான் வரப்போகுது, மைனஸ் 20 பை 100. இது ப்ளஸ் 20 மைனஸ் 20 0 இடமா கேன்சல் ஆகிடும். ஸோ இது எவ்வளோ வரும் ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 20 into 20 400. 2 2s are 4, 2 0 இருக்குது அப்படியே எழுதிக்கோங்க, 400 by 100. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், அப்போ மைனஸ் 4. மைனஸில் இருக்குன்னா என்ன அர்த்தம், டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் லாஸ். அப்போ 4% லாஸ், ஓகேவா, இல்லாட்டி 4% டிக்ரீஸ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஓகேவா, ஒன்று இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எழுதுங்க, போடலாம். டைரெக்டாக நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை நீங்கள் இந்த ஒரு இது இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு இது டிக்ரீஸ் ஆகிறதுக்குள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம போடலாம், எப்படி வேணால் போடலாம். ஓகேவா, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. The length of a rectangle is halved, okay, while its breadth is tripled. What is the percentage change in area? ஓகேவா, இங்கே ஹால்ஃப்னா என்ன அர்த்தம், டிக்ரீஸ் ஆயிடுது, அதாவது குறையுதுன்னு தானே அர்த்தம். இப்போ ஹால்ஃப்னா என்ன அர்த்தம், டிக்ரீஸ் ஆயிடுதுன்னு அர்த்தம், டிக்ரீஸ்னு அர்த்தம். பிரெத் வந்து ட்ரிப்பிள்டுனா 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா, பெர்த் வந்து என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இனிஷியல் வேல்யூ நம்ம ஒரு 100ன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகேவா, லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து 100 இருக்கிறத அசியூம் பண்ணிப்போம். ஓகேவா, அதில் இங்கே ஹால்ஃப்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 100ல் பாதி எவ்வளோ 50. இப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அது எவ்வளோ 50. ஓகேவா, இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து 100 அடுத்து என்ன இருக்குது, ட்ரிப்பிள் ஆயிருக்கு. ட்ரிப்பிள்டுன்னு சொல்லியிருக்காங்களா, ட்ரிப்பிள்டு மீன் 3 times 100. அப்போ 3 into 100 300. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள், அது 200. இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கணும். ஓகேவா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல, இதில் என்ன இருக்குது, ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் டிவைடட் பை 100. ஓகேவா, எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 200. ஓகே, மைனஸ் 50 ப்ளஸ் 200 into minus 50 divided by 100. ஓகே, இப்போ 200ல் 50 போச்சுன்னா 150 ப்ளஸ் இங்கே வந்து 200ல் 50 போச்சுன்னா 150 by 100, 150 by 100. ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. இங்கே அகைன் சாரி, இது வந்து 200ல் 50 போச்சுன்னா 150 ப்ளஸ் இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல, சாரி நான் அப்படியே டைரெக்டாக மைனஸ் பண்ணிட்டேன், சாரி. அப்போ 2 into 5 எவ்வளோ 10. ஓகேவா, இங்கே 2 0, இங்கே 1 0, அப்போ 3 0 போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ 10,000 வந்துடும். இங்கே ஒரு 2 0 இருக்குது, கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 150 ப்ளஸ் 100ன்னு வருது, ஈக்குவல் டு 150 மைனஸ், அதாவது இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, ஸோ மைனஸ் 100ன்னு வருது, ஈக்குவல் டு 150ல் 100 போச்சுன்னா 50. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா, ஒன்றும் இல்லை, இதோட லென்த்து வந்து ஹால்ஃப்னா பாதியாக குறையுதுன்னு அர்த்தம்.
அது பிரெத்து வந்து ட்ரிபிள்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இனிஷியல் வேல்யூ 100ன்னு எடுத்துகிட்டு 100லேருந்து பாதியாக குறைஞ்சிச்சுன்னா 50. இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன எடுங்க 50. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இனிஷியல் வேல்யூன்னா 100. அதுலேருந்து என்ன இருக்குது சொல்லியிருக்காங்க ட்ரிபிள்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 டைம்ஸ் 100 × 3 300. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுங்க 200. இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 50 கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ இங்கேயும் வந்து 25% வந்து இன்க்ரீஸ்டு கொடுத்துருக்காங்க, டிக்ரீஸ்டு வந்து 20% கொடுத்துருக்காங்க. அகைன் நீங்கள் இந்த ஃபார்முலா தான் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஒய் டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது என்ன 25. 25 மைனஸ் டிக்ரீஸ்டு 20 ப்ளஸ் 25 × minus 20 divided by 100. ஓகேவா? 25ல 20 போச்சுன்னா 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 25 × 2 50. இங்கே ஒரு 0 இருக்கா? ஸோ 500 divided by 100. 0 0 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்னது 5 minus 5 0. தட் மீன்ஸ் இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை. இந்த மாதிரி 0 வந்ததுன்னா அன்சேஞ்ச்டு அப்படின்னு ஆன்சர் இருக்கும். அதை சூஸ் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? ஐ மீன் அது இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை, சேஞ்சே ஆகலை. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.